ஹாய் ஹலோ கைஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக சூப்பரான ஒரு ஈவெண்ட் விட போகிறான். ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறான்றதுக்காக ஸோ ஒரு லென்த்தான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கரீனாக்கான இவ்வளோ விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறானே அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதான் முக்கியம். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் போயிடுவோம். ஓகே கேஸ். ஸோ நான் வரவழன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்டேட்டுக்குள்ளே போயிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கார்ஃப். இந்த ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா ஸோ டெசர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த கேமல் மேலாம் உட்காந்து ரைட் பண்ணும்போது ஸோ அந்த மணல்லாம் மூக்குள்ளே போடாது சொல்லி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கார்ஃபு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கார்ஃப் வருதா இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கேட்க பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷர்ட். இது பார்த்தீங்கன்னா குர்த்தா மாதிரி இருக்குது. ஸோ இந்த முஸ்லீம்ஸ்லாம் வேர் பண்ணுவாங்களா. ஸோ அதுக்கு பேஸ் பண்ண ஈவெண்ட்னால ஸோ இது நம்மளுக்கு குர்த்தாவும் ஃப்ரீயாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன், பச்சை டோக்கன். ஓகேங்களா? ஸோ இந்த பச்சை டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேச். இதில் ஒரு சிம்பிள் ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு போன் ஃபயர் இல்லைனா பவுண்டி டோக்கன்ஸ் இந்த மாதிரி 2-3 விஷயம் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரீயாக கொடுக்க போகிற ஒரு ஃபீமேல் காஸ்டியூம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது தெரிஞ்சு இது மோஸ்ட்டாக வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஸோ வர்த்தெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக கொடுக்க போகிற ஒரு காஸ்டியூம் மட்டும் தான். ஸோ யாருக்கெல்லாம் கலெக்ஷன் இல்லை, என்ன மாதிரி கலெக்ஷன் இல்லை கைஸ், யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் காஸ்டியூம் கைஸ். ஓகேங்களா? ஸோ மேல் காஸ்டியூம் எனக்கு அவ்வளோ வர்த்தா படலை. அது ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த ஃபீமேல் காஸ்டியூம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். அடுத்து இந்த மேல் காஸ்டியூம் ஏன் வர்த்தா படலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸோ டைமண்ட் வச்சு வரப்போகிற ஈவெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பாஸ், அதாவது ரம்ஜான் பாஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ அதில் தான் வந்து எம்ஏடி சவுண்டும் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எந்த டிசைனுமே இல்லை. ஸோ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ இது டைமண்ட் கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்கிற சில பேர் இருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி ஸோ இந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைட்டாக மினுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் ஒன்று மினுக்கும். மிச்சம் எதுவுமே இல்லை, எஃபெக்டே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷி ஷாப்க்கான ஒரு ட்ரெஸ்ஸு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? ஸோ மேபி மிஷி ஷாப் உங்களுக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ட்ரெஸ்ஸை தான் அந்த மிஷி ஷாப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதான் மெயின் காஸ்டியூமாக. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கம்மி டைமண்ட்ஸில் கொடுக்குற மாதிரியான ஒரு மிஷி ஷாப்பாக இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த குதிரை ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஃபன்னான ட்ரெஸ். இது தெரிஞ்சு எப்படி கொடுப்பாங்க தெரியல இப்போ வரைக்கும். ஸோ அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் கைஸ். இந்த க்ளோவால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக இந்த பாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும் ஓகேன்ற மாதிரி. ஸோ இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் கைஸ். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இந்த பேன்லாம் ஃப்ரீ தான் கொடுக்க போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான ஸ்கின். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாப் ஆஃப் ஈவெண்ட்டில் வர சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த M87 இதுதான் நம்மளுக்கு வரப்போகிற ஸோ புது M87. ஸோ இது தெரிஞ்சு இது தீம் ஸ்கின் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப லெஜெண்டரிலாம் கிடையாது, ஒரு தீம் ஸ்கின் தான். வர்த்தா இல்லையா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இது வர்த்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்காரோட ஸ்கின்னு கைஸ். ஓகேங்களா? ஸோ டபுள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வர்த்தான ஸ்கின்னு. ஸோ இந்த வந்து டைமண்ட் ப்ரோக்ராமாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்க போது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரம்ஜான் இவனுக்கான ஒரு லாபி. ஓகேங்களா? ஸோ கெல்லியாக்கா இந்த கேமல் மேலே வாக் பண்ணுற மாதிரி. ஸோ இது எப்படியே முடிக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த கேமல் வந்து வேகமாக போகும். ஸோ சைடில் அந்த பாக்ஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகும். ஸோ இதை பொறுத்து நம்ம லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா 25 ஆஃப் மேஜிக் கியூபோட ஃப்ராக்மெண்ட் தராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்டை வச்சு நீங்கள் மேஜிக் கியூப் 100 சேர்த்திங்கன்னா, அதாவது ஃப்ராக்மெண்ட் 100 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் கியூப்பை கிளைம் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்குபேட்டரோட வாட்சஸும் இருக்குது. மேபி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து இன்குபேட்டர் ஒரே ஒரு டோக்கன் தராங்க. ஸோ ஒரு டோக்கனை ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமல் ஈவெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ட்ரெஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு செட்டர் கிலோமீட்டர் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அதில் இருக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வாட்சர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போது இன்குபேட்டர் வாட்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ ட்ரெஸ். ஸோ அதில் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது உங்கள் லக்கை பொறுத்து தான். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போகிற பேராஷூட். ஓகேங்களா? ஸோ இந்த பேராஷூட் ஃப்ரீ தான், ரொம்ப வர்த்தா தெரியல. ஓகேங்களா? ஸோ ஒரு தீமாக தான் இருக்குது. ஸோ டிசைன் கலர் எதுவுமே பண்ணலை ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரப்போகிற அந்த பேன் நினைக்கிறேன் கைஸ். இது வந்து இந்த பேன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஸோ அதேமாதிரி நம்ம பேன் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது டிசைன் கொண்டு லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு டைமண்ட் ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேன்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் காஸ்டியூம் பை. ஸோ இதெல்லாம் முடிச்சு தாண்டிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபீமேல் காஸ்டியூமே போக போகிறீங்க. ரொம்பலாம் வர்த்தா தெரியல, ஓகேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போ ரம்ஜானோட லாபி ப்ளஸ் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் 5 to 10 daysக்குள்ளே வந்துன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் டேட் தெரியல. ஸோ தெரிஞ்சுன்னா நான் வந்து டுடே நைட் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கெல்லி அக்காவுக்கு பாய் சொன்னாங்க. ஸோ நீங்களே பாய் சொல்லிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், எல்லாமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் பை.